விசுவா வசு ஆண்டு ஏப்ரல் 14, 2025 பிறக்குது. இந்த தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசியினருக்குமே என்ன விதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும், இந்த விசுவாவசு ஆண்டை பொறுத்த வரைக்கும் தனதானியங்கள் பயங்கரமாக பெருகக்கூடிய, முக்கியமாக உணவு தானியங்கள் பெருகக்கூடிய ஒரு ஆண்டாக இது இருக்க போகுது. அதே சமயத்தில் 4 கிரகங்கள் பெயர்ச்சி அடையுது. ஒவ்வொரு ராசியினருக்குமே ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது தேடி வரப்போகிறது. அதுதான் இந்த ஆண்டினுடைய சிறப்பம்சமே. வழக்கமா பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது பெரிய கிரகங்களுக்கு மட்டும்தான் நம்ம பெயர்ச்சி பலன்கள் வருஷம் பார்ப்போம். அது குருவோ, சனியோ, ராகு, கேதுவோ இதுக்கு தான் பார்ப்போம். ஆனால் இந்த ஒரே வருஷத்தில் 4 கிரகங்களும் இடம்பெயர்வதால் இது ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை செய்ய போகுது. எந்த கிரகம் உங்களை காப்பாற்றும், எந்த கிரகம் உங்களை கைவிடும், எந்த கிரகத்திடம் நீங்கள் பெயர்ச்சினால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இதில் நான் விலாவாரியாக சொல்ல போகிறேன். முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். குறிப்பாக நீங்கள் எந்த ராசியினராகவே இருந்தாலும் நீங்கள் நன்மையாக நல்லபடியாக வாழ்வதற்கான இலவச பொதுப்பலன் குறிப்பு இந்த பதிவின் இறுதியில் வரப்போகுது. தயவு கூர்ந்து இந்த பதிவின் இறுதி வரைக்கும் பார்த்து அது என்ன விதமான இலவச பொது பலன்கள். இந்த வார்த்தையை கேட்ட வேதத்துக்கு நிறைய பேர் உடனே எனக்கு இலவச பொது பலன் தரேன்னு சொன்னீங்களே சார்னு மெசேஜ் அனுப்பிச்சிடாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், அது எண்கணித ரீதியான இலவச பொது பலன்கள், அதை பற்றின குறிப்புகள் நான் இறுதியில் சொல்கிறேன். அதை கேட்டுட்டு எனக்கு அதன்படி நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். வாங்க இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். மீனராசிக்கு இந்த விசுவாவசு ஆண்டு என்ன விதமான பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, 7.5 சனி துவங்குது, 7.5 சனியில் இருக்கீங்க, ஜென்மத்துக்கே வேற வராரு சனி, ஜாக்கிரதையாக இருக்கணும்னு ஏற்கனவே நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் இதை நீங்கள் எப்படி அணுகணும் அப்படிங்கிறத நான் இன்னும் விலாவரியாக சொல்ல போகிறேன். கவனமாக கேட்டுவாங்க. இப்போ சனி உங்களுடைய ராசியின் மீதே அமரும் பொழுது இன்னும் கொஞ்சம் வீரியம் மிக்கவராக செயல்படுவார். சில காரியங்கள் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வேகத்தில் நடக்காமல் ஸ்லோ டவுன் ஆகும். அதுக்காக அது நடக்காமலே போயிடுமான்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் இது நடக்கும், பட் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நேரத்தில் வேகமாக நடந்துருமான்னு கேட்டால் நடக்காது, கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும். அதுக்காக உங்களுக்கு எல்லாமே கெடுதலான்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா உங்களை காப்பாற்றி விடக்கூடிய ஹீரோ யாரு? உங்களுடைய ராசி அதிபதி தான், வேற யாரும் இல்லை. குரு 4ஆம் வீட்டிற்கு வருகிறார். கேந்திர ஸ்தானத்தில் வரக்கூடிய சுப கிரகத்தால் நன்மைகளே, பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது கேந்திர குருவால் நிகழப்போகிறது. அவர் 4ஆம் வீட்டில் உட்கார்ந்து அவருடைய 5, 7, 9 பார்வைகளாக அவர் பார்க்கக்கூடிய இடங்களாலும் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது பெருகத்தான் போகுது. அதனால அவர் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுவார். சனி இந்த 7.5 சனி காலத்தில் கொடுக்கக்கூடிய கெடுதல்களை பேலன்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு நன்மைகளை தரப்போகிறார். இன்னொரு அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 7.5 சனியை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாங்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. 12ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய ராகு, 6ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய கேது. ராகு கேது அப்படிங்கிறது சர்ப்ப கிரகம், நிழல் கிரகம். இந்த பாம்பு கிரகத்தினால் விளையக்கூடிய கெடுதல்கள் அப்படிங்கிறது நிகழாமல் இருக்கணும்னா அந்த 12 ராசி கட்டத்தில் எந்த இடத்துல அது சரியாக உட்காரணுமோ அந்த இடத்துல உட்கார்றாரு. ராகு 12ஆம் வீட்டிலும் கேது 6ஆம் வீட்டிலும் உட்காருவது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயங்க. அது உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றத்தை தான் தரப்போகிறதே ஒழிய, நல்ல மாற்றத்தை தான் தரப்போகிறதே ஒழிய கெடுதல்கள் அப்படிங்கிறது பெரிதாக நிகழ்ந்து விடாது. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனியோடைய கெடுதல் பார்வையிலிருந்து தப்பிக்கணும்னா, கெடு தோஷங்களிலிருந்து தப்பிக்கணும்னா குரு வழிபாடு அப்படிங்கிறது நிறையா பண்ணணும். குரு வழிபாடு அப்படிங்கிறது எல்லாருமே ஆலங்குடியை நோக்கி ஓடணுங்கிறது கிடையாது. உங்கள் வீட்டில் அருகிலேயே இருக்கக்கூடிய நீங்கள் சித்தர்களுடைய ஆலயங்களுக்கு சென்று வரலாம். சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு தான் போகணுங்கிறது கூட கிடையாது. மகான் ராகவேந்திரருடைய பிருந்தாவனம் வீட்டு பக்கத்தில் எங்கே இருந்தாலும் நீங்கள் அங்கே போயிட்டு வரலாம். அல்லது ஷீரடி சாய்பாபா கோயில் உங்கள் வீட்டில் அருகில் எங்கே இருந்தாலும் நீங்கள் போயிட்டு வரலாம். குரு வழிபாடு எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கை தூக்கி விடப்பட போகிறீர்கள்.
இந்த ஆண்டு வந்து பொருளாதாரத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சிக்கனத்தை கடைபிடிக்கணும். அதிகப்படியான செலவினங்களை நீங்களே இழுத்து விட்டுக்க கூடாது. சில நேரங்கள்ல கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அதிக வட்டிக்கு கடன் வாங்கக்கூடாது. நீங்க இருக்கிறத வச்சு எப்படி சிறப்பாக செய்யணும், எப்படி சிறப்பாக அந்த செலவினங்களை பிளான் பண்ணுமோ பண்ணிட்டு நீங்க இறங்குனீங்கன்னா, உங்களுக்கு பெரிய கெடுதல்கள் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ உங்க கையில தான் இருக்கு. உங்க கையில இந்த ஸ்டீரிங் வீல் இருக்குங்கும்போது, நீங்க எந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லா டிரைவ் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு தப்பிக்கலாம். ஆனா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வகையில, உங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய வகையில, உங்க பக்கத்திலேயே உங்கள அப்படி போ, இப்படி போன்னு சொல்லி கைட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல குரு வந்து இருக்காரு அப்படிங்கும்போது, நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏதேனும் ஒரு வகையில் உங்களுடைய உள்ளுணர்வுகளால் நீங்கள் மிக சரியான ஒரு வழித்தடத்தில் நீங்கள் பயணம் செய்ய போகிறீர்கள் இந்த ஒரு வருஷத்துல. அதுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக தான் இப்ப நான் சொன்ன ஒரு சில ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று வாருங்கள். குருவுடைய பார்வையிலே நீங்க உங்களை வச்சுக்கோங்க. உங்களுக்கு பெரிதாக சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து பெரிதளவு காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறத உறுதியாக நம்புங்க. எல்லா சேனல்லையும் அப்படி சொல்லிட்டாங்க சார், இப்படி சொல்லிட்டாங்க சார், 7.5 சனி உங்களை வச்சு செய்ய போகுதுன்னு சொல்லிட்டாங்க சார், ஜென்மத்திலே வந்து உட்கார்ற சனி, அதுவும் குருவுக்கு அப்படிங்கும்போது நீங்க வந்து அதை பத்தி எல்லாம் குழப்பிக்காதீங்க. ஓப்பன் மைண்டோட இருங்க. சனி மட்டுமா மாறுறாரு இந்த ஒரு வருஷம்? ராகு, கேது, குரு இத்தனை பேர் இருக்காங்களே, அவங்கெல்லாம் சப்போர்ட்டிவா தானே இருக்காங்க. அதெல்லாம் நீங்க பார்க்கணும். ஸோ சித்தர்களுடைய அருளாசிகளால் ஜெயிக்கக்கூடிய காலமாக இது இருக்க போகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒரு சில பேர் இந்த சங்கடஹர சதுர்த்தி அப்படிங்கிற விரதம்லாம் கூட இருக்கலாம். ஒவ்வொரு மாசமும் வரும் இந்த சங்கடஹர சதுர்த்தி திதி வரக்கூடிய நாட்கள்ல விநாயகர் கோயில்கள்லாம் பார்க்கலாம், சிறப்பு வழிபாடுகள்லாம் பண்ணுவாங்க. அன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எதுவும் சாப்பிடாம திரவ ஆகாரம் மட்டுமோ பழம் மட்டுமோ உண்டு கொண்டு இருப்பாங்க. சாயந்தரம் அந்த பிறை பார்த்ததுக்கு பிறகு சாப்பிடுவாங்க. அது மாதிரியான சங்கடஹர சதுர்த்தி விரதம்லாம் இருந்தீங்கன்னா நன்மைகள் இன்னும் பெருகும். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது விசுவாவசு ஆண்டினுடைய பலன்கள் பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்தீங்க. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த கிரகங்கள் கை கொடுத்தாலும் சரி, கைவிட்டாலும் சரி, வாழ்நாள் முழுமைக்குமே நீங்கள் நன்மையாக வாழ்வதற்கு ஒரு வழி இருக்கிறது. இப்போ கிரகங்கள்ங்கிறது சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். நம்மளால் அப்படி பிடிச்சி நிறுத்த முடியாது. அதனுடைய பாதிப்புகளில் இருந்து தப்ப முடியாது. ஆனால் ஒருவருடைய பெயர் வந்து உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் ஸ்ட்ராங்காக அமைஞ்சிச்சுன்னா வாழ்நாள் முழுமைக்குமே காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறது நிதர்சன உண்மை. ஆனால் அது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே குலதெய்வ வழிபாடு செய்து அதனுடைய அருளாசிகள், குலதெய்வத்தினுடைய அருளாசிகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால், நீங்கள் வணங்கும் குருமகான்களுடைய அருளாசிகள் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்றால், இந்த பதிவை பார்த்து உங்களுக்கு எண்கணித பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ உங்களுடைய பெயர் உங்க பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்களை நான் உங்களுக்கு ஒரு முதல் தகவல்களாக நான் உங்களுக்கு வழங்குவேன். அது இலவச பொது பலன்களாக உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்பேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிறது ஃபர்தர் கன்சல்டேஷன்ல அது நீங்க விருப்பப்பட்டா நீங்க எடுத்துக்கலாம். ஆனா இதுல இருந்து கிடைக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது வந்து வாழ்நாள் முழுமைக்குமே உங்களை காப்பாற்றும். அது உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் இதற்கு பொருத்தமாக அமையும் சக்தி வாய்ந்த அதிர்ஷ்ட பெயர் என்னால் உங்களுடைய விதி வந்து நல்ல கதிக்கு மாறும், உங்களுக்கு வெற்றியை தேடி தரும். அதை பற்றின தகவல்கள் உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும்னா நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர், இது ரெண்டுத்தையும் எனக்கு நீங்கள் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி வைக்கணும். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான பதில் 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைக்கிறேன். நேரம் இல்லாத காரணத்தால் முதலில் வரக்கூடிய ஒரு 100 நபர்களுக்கு நான் அனுப்புவதாக இருக்கேன். முடியாதவங்களாம் 100 தாண்டி போனவர்களும் நீங்கள் அனுப்புங்க. உங்களுக்கு என்னுடைய நேரத்தை பொறுத்து நான் எப்படியாச்சும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் உங்களுடைய வியாபார பெயரையுமே குறிப்பிட்டு அனுப்புங்க. குழந்தைக்கு இப்போதான் பேர் வச்சிருக்கீங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதியும் பெயரையுமே அனுப்பிச்சி விடுங்க. அவங்களுக்கும் எப்படி இருக்குன்னு நான் பார்த்து சொல்கிறேன்.